எல்லாமே நீங்கள்தான். உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். முதன்மைக்கும் முன்னணிக்கும் முன்னோடியாக இக்கால மக்கால மட்டுமின்றி முக்காலமும் முழுதுமறிந்த மூதறிஞராக நெபுலா முதல் நெப்டியூன் வரையுள்ள ஆச்சரியங்களை அறிந்துள்ள அறிவியல் ஆசானாக அகிலத்தின் அனைத்து அரசியல் நிகழ்வுகளையும் நினைவில் கொண்டுள்ள நிகழ்கால சதாவதானியாக ஆழ்கடலின் அமைதியும் வானிலவின் தன்மையும் எரிமலையின் வெப்பமும் ஒருங்கே பெற்ற அதிசயமாக மக்களின் மனதில் மேருவாய் உயர்ந்துள்ள மாமனிதராக கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற கட்டுக்கோப்புக்குள் கட்சியை நடத்தி வரும் நிரந்தர பொதுச் செயலாளராக, அல்லவையை அழித்து நல்லவையை நடைமுறைப்படுத்தும் மகிஷாசூர மர்தினியாக, மாநிலம் போற்றும் மக்களின் முதல்வராக, அகிலமே துதிக்கும் அன்னையாக, புத்தாக்க திட்டங்களை புதியதாக படைத்து புரட்சிக்கு வித்திட்ட புரட்சி தலைவியாக, இல்லாமை இல்லா நிலையை எல்லோருக்கும் ஏற்படுத்த எளியோருக்கும் வறியோருக்கும் வாரி வழங்கும் பொன்மன தலைவியாக, உலகமுள்ளவரை மக்களின் உள்ளங்களில் தெய்வமாக போற்றப்படும் மனிதருள் மாணிக்கமாக, மழலைகள் மாதர்கள் என மக்கள் அனைவரும் மனம் நெகிழ அழைக்கும் அம்மாவாக, இயற்கையும் செயற்கையும் கைகூப்பும் கடவுளாக, மக்களுக்காகவே அர்ப்பணிப்புடன் வாழும் ஆற்றலாளராக, இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அல்லல்களையும் அனாயாசமாக கடந்து தன்னம்பிக்கையுடன் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலாளராக, நான்மறை வான்மறை துவைதம் அத்வைதம் என அனைத்தும் அறிந்த ஆன்மீக ஞானியாக, மக்கள் மீது நேசமும் பாசமும் பற்றும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆதுரமும் கனிவும் கருணையும் ஈதலும் இரக்கமும் உடைய ஊக்கமிகு எழுச்சிமிகு ஏற்றமிகு ஒப்பாறு மிக்காரும் இல்லா மகோன்னத தலைவராக, வள்ளல்களின் வள்ளலாக, முன்னோர் மூத்தோர் வழியில் புதுமைகளை புகுத்தி புத்தாக்க திட்டங்களை புவியோர் பிரமிக்கும் வகையில் தமிழகத்தில் செயல்படுத்தி இளையோர் எளியோர் வறியோர் முதியோர் உட்பட அனைவரையும் பேணி பாதுகாக்கும் ரட்சகராக, மதத்தினரும் போற்றும் கண்கண்ட தெய்வமாக திகழும் மக்களின் முதல்வர் பொன்மன தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் புவிக்கோளின் புண்ணியத்தாய், தாய்க்குலங்கள் துதிக்கும் தெய்வாம்சம், தெய்வாம்சம் நிறைந்த கருணை கடல், கடல் ஆழத்தையும் வெஞ்சும் நுண்மான் நுழைப்புலம், புலமையுடையோரும் பிரமிக்கும் பன்முகத்தன்மை, தன்மையுடனும் தகைமையுடனும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தீட்டிய திட்டங்களால் தமிழகத்திற்கு பெருமை பெறச் செய்ததால் மாற்றாருக்கு பொறாமை, பொறாமையில் வெம்பியதால் எதிரிகள் உரைப்பதெல்லாம் பொய்மை, பொய்மை உரைப்பதால் அவர்களிடம் இல்லை உண்மை, உண்மையாய் உழைப்பதால் உலகில் உயர்கிறது புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் மேன்மை, மேன்மை திறன் கண்டு வியக்கும் ஆன்றோர் சான்றோர் பெரியோர் பெற்றோர் நல்லோர் கற்றோர் என அனைவரும் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களை போற்றுகின்றனர். அருங்காட்சியகங்கள் பழமையின் ஆதாரங்கள் முன்னதாக பயன்படுத்தியவற்றை பற்றி அறிந்தால்தான் புதியனவற்றை புகுத்த முடியும் என்ற விஞ்ஞானத்திற்கு விளக்கமளிக்கும் வித்தியாச கூடங்கள், அனாமதேயர்களின் ஆயுதங்கள், கற்காலத்தவர்களின் கருவிகள், உபயோகப்படுத்திய உபகரணங்கள், விலங்குகளை வேட்டையாட வனையப்பட்ட வளைகள், பண்டைய வனிதைகளின் வசீகர ஆபரணங்கள், சிந்தனைகளை தூண்டும் சிற்பங்கள், ஒய்யார ஒப்பனையூட்டப்பட்ட ஓவியங்கள், இன்ன பிற ஏராளமான பொருட்களின் சங்கமமாக அருங்காட்சியகங்கள் திகழ்கின்றன. பிரம்மத்தின் பொருள் ஆய்ந்து சர்வஞானியாக விளங்கும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இளைய தலைமுறையினரின் அறிவாக்கத்தை விரிவாக்கம் செய்வதற்காக சென்னை உள்பட 21 மாவட்டங்களில் உள்ள அருங்காட்சியகங்களின் வழிகாட்டி பலகைகள் பல்வேறு இடங்களில் அமைக்க உத்தரவிட்டதன்படி முக்கிய பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசு அருங்காட்சியகங்களுக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள திட்டங்கள், அருங்காட்சியகங்களில் இடம்பெற்றுள்ள சேகரிப்புகள், மாவட்டங்களில் செயல்படும் அருங்காட்சியகங்கள் ஆகியவை பற்றிய விரிவான விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அஇஅதிமுக அரசு பாதுகாப்புக்காக முதன்முறையாக அகச்சிவப்பு கதிர்களால் இயங்கும் கேமரா சாதனங்களை அருங்காட்சியகங்களுக்கு பொருத்தியது உள்பட செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் மற்றும் மேற்கொள்ளப்பட உள்ள பணிகள் குறித்த குறுந்தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம்.
அறிவியல், கலை, பண்பாடு மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அரும்பொருட்களை சேகரித்து பாதுகாத்து பல வகையான தற்காலிக மற்றும் நிரந்தர கண்காட்சிகள் வாயிலாக பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கக்கூடிய சிறந்த காட்சிக்கூடங்களாக அருங்காட்சியகங்கள் திகழ்கின்றன. அருங்காட்சியகங்கள் முறைசாரா கல்வியினை வரலாறு மற்றும் அறிவியல் தொடர்பான சேகரிப்புகள் வாயிலாக பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் வழங்குகின்றன. விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், அறிவினை பரவலாக்குதல் ஆகியவை அருங்காட்சியகங்களின் முக்கிய நோக்கமாக உள்ளன. இயங்கும் மாதிரிகள் பார்வையாளர்களின் பங்கேற்பினை தூண்டுகின்றன. அந்த வகையில் அருங்காட்சியகங்கள் மாணவர்களுக்காக ஒரு துணை கல்வி நிறுவனங்களாக செயல்படுகின்றன. பொழுதுபோக்கு வழியிலான கல்வி மற்றும் பொழுதுபோக்கு வழியே தகவல் பரப்புதல் ஆகியன அருங்காட்சியகங்களின் மைய கருவாக உள்ளன. பல்வேறு வகையான தேவை மற்றும் விருப்பம் கொண்ட பார்வையாளர்களுக்கு தேவையானவற்றை அருங்காட்சியகங்கள் வழங்குவதோடு பார்வையாளரை மீண்டும் பார்வையிட ஈர்க்கும் வகையில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசு விளக்க பலகைகள், வழிகாட்டு நூல்கள் மற்றும் கேட்டொலி வழிகாட்டி கருவிகள் ஆகியவையோடு கூடிய வசதிகளுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. அருங்காட்சியக பாதுகாப்பு தொடர்பாக பாதுகாப்பு சாதனங்களை மேம்படுத்தும் முகமாக முதல் முறையாக அகச்சிவப்பு கதிர்கள் மூலம் செயல்படும் கேமரா சாதனங்கள் வளாகத்தில் 15 லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ளன. பார்வையாளர் வசதிக்கு ஏதுவாக ஈர்க்கும் வகையிலான நவீன வழிகாட்டி பலகைகள் மற்றும் தகவல்கள் நிறைந்த வழிகாட்டி பலகைகள் பார்வையாளர்கள் பயன்பெறும் வகையில் 6,50,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை அரசு அருங்காட்சியகம் இந்தியாவில் உள்ள முக்கியமான அருங்காட்சியகங்களில் ஒன்றாக விளங்கி வருவதினால் பேராளர்களின் வருகையின் போது விவாதிக்க ஏதுவாக 4 லட்சம் ரூபாய் செலவில் கூட்ட அரங்கின் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. பறவைகள் காட்சிக்கூடத்தில் பறவைகள் பற்றிய பொருண்மைகள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கும் விதமாக 2,64,000 ரூபாய் செலவில் 360 டிகிரி கோணத்தில் ஒளிவில்லை காட்சி அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட அருங்காட்சியகத்தில் இயந்திர இயங்குமாதிரி டைனோசர் 18 லட்சம் ரூபாய் செலவிலும், சென்னை அரசு அருங்காட்சியக புவியியல் காட்சிக்கூடத்தில் வரலாற்று காலத்திற்கு முற்பட்ட பறக்கும் ஊர்வன இயங்குமாதிரி 7 லட்சம் ரூபாய் செலவிலும் அமைக்கப்படுகின்றன. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் அறிவித்ததன்படி தேசிய கலைக்கூடத்தினை புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அரியலூரில் புதை உயிரி படிவ அருங்காட்சியகம் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு கட்டடம் கட்டுவதற்கான முப்பரிமாண ஆட்டோகேட் வரைபடம் பொதுப்பணித்துறையினரால் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிபடைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோளினாய் வா 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 என்று பாடிய வித்தக கவிஞன் பாரதியின் எண்ணக் கனவுகளை வண்ண நனவுகளாக மாற்றும் வகையில் நாளைய இளைய சமுதாயம் புத்துணர்ச்சி மிக்கதாக அகில உலகத்திற்கு சவால் விடும் வகையில் சிறந்தவர்களாக விளங்க வேண்டும் என்ற நன்னோக்கில் எண்ணற்ற முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தியுள்ள மக்களின் முதல்வர், வள்ளல்களின் வள்ளல் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டு கால நல்லாட்சி நானிலம் போற்றும் மக்களாட்சி என அயலாரும் மாற்றாரும் உற்றாரும் சுற்றாரும் பெற்றோரும் நல்லோரும் வல்லோரும் ஆன்றோரும் சான்றோரும் கற்றாரும் கல்லாரும் இருப்பாரும் இல்லாரும் எல்லோரும் போற்றி புகழ்கின்றனர். இந்தியாவிலேயே 2வது பழமையான அருங்காட்சியகமான சென்னை அரசு அருங்காட்சியகம் உட்பட 20 மாவட்டங்களில் செயல்படும் அருங்காட்சியகங்களின் விவரங்களை பார்க்கலாம். அரசு அருங்காட்சியகத்தில் 1880களில் அமைக்கப்பட்ட அமராவதி சிற்பக்கூடம் 62,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் புத்தாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இதில் புத்தரின் ஜாதக கதைகளை உள்ளடக்கிய சிற்பங்களும், பட்டிப்ரோவிலிருந்து பெறப்பட்ட அசோகர் பிராமி எழுத்து பொறிப்புகளுடன் கூடிய 4 இடுபேழைகளும், தமிழ்நாட்டிலிருந்து பெறப்பட்ட 4 புத்தர் கற்சிற்பங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பார்வையாளர்கள் சீராக பார்வையிடத்தக்க மின் ஒளிர்ப்புகளும் குளிர்பதன வசதிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்து சிற்பக்கூடம் 55 லட்சம் ரூபாய் செலவில் புத்தாக்கம் செய்யப்பட்டுள்ளது. சைவ, வைணவ மற்றும் கோயில் கட்டடக்கலைகளை விளக்கும் கற்சிற்பங்களும் தமிழ்நாடு, கர்நாடகம் மற்றும்
ஆந்திர பிரதேசத்திலிருந்து பெறப்பட்ட சமண கற்சிற்பங்கள் 20 லட்சம் ரூபாய் செலவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. முந்தைய வரலாற்று கால மாந்தர் படைப்புகளான கற்கருவிகள், இரும்பு கால ஈம புதைப்பொருட்களை உள்ளடக்கிய மானிடவியல் காட்சிக்கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சிந்து சமவெளி அரும்பொருள்கள், உடற்கூறுசார் மானிடவியல், நாட்டுப்புற கலைகள், பண்பாடுகள் மற்றும் சமயங்கள் ஆகியவற்றை சுட்டும் பிற காட்சிக்கூடங்களும் சென்னை அரசு அருங்காட்சியக மானிடவியல் பிரிவில் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றுடன் போர்க்கருவிகள் காட்சிக்கூடம், இசைக்கருவிகள் காட்சிக்கூடம் ஆகியவையும் இணைக்கப்பட்டுள்ளன. ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் ஆங்கில கிழக்கிந்திய கும்பினியாரின் பீரங்கிகள், குண்டுகள், வெடிமருந்து குப்பிகள், சென்னை மாநில பகுதிகளின் மண்ணின் மைந்தரான தொதுவர், கோத்தர், முதுவர், காணி, செஞ்சு, கோயர், கதபர், கொந்தர், இளம்பாடி உள்ளிட்ட பழங்குடியின பண்பாடுகள் காட்டும் புழங்கு பொருட்கள் உட்பட பல்லாயிரம் அரும்பொருட்களின் கருவூலமாக மானிடவியல் காட்சிக்கூடங்கள் விளங்குகின்றன. மரபுசார் கட்டடங்களுள் ஒன்றான முன் கட்டடத்தின் புனரமைப்பு பணிகள், மின் ஒளிர்ப்பு பணிகள் மற்றும் காட்சிப்படுத்தப்பட்ட பணிகளுக்கென 1,10 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. சென்னைக்கு அடுத்தபடியாக உள்ள தமிழ்நாட்டின் 2வது பெரிய அருங்காட்சியகமான புதுக்கோட்டை அருங்காட்சியகம் தொண்டைமான் மன்னர்களால் கிபி 1910ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இங்குள்ள 20 காட்சிக்கூடங்களில் சுமார் 18 அடி நீளமுள்ள திமிங்கலத்தின் தாடை எலும்புகளையும், கிபி 9 மற்றும் 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கற்சிற்பங்களையும், ராஜா ரவிவர்மாவின் ஓவியங்களையும் பார்வையாளர்கள் விரும்பி பார்வையிடுகின்றனர். புதுக்கோட்டை அருங்காட்சியகத்தை மேம்படுத்துவதற்காக 80 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. சென்னை அருங்காட்சியகத்தில் முப்பரிமாண காட்சி அரங்கம் 25 லட்சம் ரூபாய் செலவிலும், உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பார்வையாளர்களை கவரும் வகையில் அரசு அருங்காட்சியகத்தை பற்றிய ஒரு முழுமையான நேர்நிகர் உலா பணிகள் 2 லட்சம் ரூபாயிலும், 6,50,000 ரூபாய் செலவில் 169 துகிலியல் அச்சு கட்டைகள் கூடமும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அச்சிடும் கட்டைகளை பயன்படுத்தி அச்சிடப்பட்ட துணி வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வசதியற்ற மாணவர்களுக்கு இடையே சென்று அருங்காட்சியக வழி கல்வி பணியை வழங்கும் வகையில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அருங்காட்சியக உலாரதம் என்ற பேருந்து செயல்பட்டு வருகிறது. செப்பு பட்டயங்கள் காட்சிக்கூடம் 1 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளன. செப்பேடு கூறும் தகவல்கள் இந்திய தொல்லியலுக்கும் தென்னிந்திய வரலாற்றுக்கும் முதல் தர ஆதாரங்களாக விளங்குகின்றன. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்ததன்படி 2 கோடி ரூபாய் செலவில் அரியலூரில் களப்புதை உயிரி படிவ அருங்காட்சியகம் அமைக்கப்படுகிறது. இங்கு கிரிட்டேசியஸ் கால கடல்வாழ் உயிரி படிமங்கள் காணப்படுகின்றன. அருங்காட்சியகங்களின் பயன்பாடுகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்து சுற்றுலா, பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை கூடுதல் தலைமைச் செயலர் தரும் விவரங்களை பார்க்கலாம். இந்தியாவிலேயே உலக பன்னாட்டளவில் பாராட்டப்பெறக்கூடிய சென்னை அருங்காட்சியகத்தோடு மாவட்டங்களிலே அருங்காட்சியகங்களும் துவங்கப்பெற்று இங்கே திருவாரூரில் இங்கேயும் ஒரு அருங்காட்சியகம் இருக்கிறது. இதுபோன்று பல மாவட்டங்களிலே, அது புதுக்கோட்டை அரசு அருங்காட்சியகம் பழைய சமஸ்தான சுட்டுப்பொருட்களோடு மிகவும் பெரிய அருங்காட்சியகமாக இயங்குகிறது. அது 1910இல் துவக்கப்பட்டது. மக்கள் முதலமைச்சர் அவர்களின் நல்லாசியோடு சுற்றுலா பயணிகள் வருகையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் வருகையில் முதலிடமும், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வரும் எண்ணிக்கையில் 2வது இடமும் பெற்று இந்த ஆண்டு மேன்மேலும் அந்த விகிதாச்சாரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று தெரிவிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மாநிலத்தில் அமையப்பெற்ற மாவட்ட அரசு அருங்காட்சியகங்களிலே கோவிலில் அமையப்பெற்றது என்ற தரச்சிறப்பு வாய்ந்தது தியாகராஜசாமி திருக்கோயிலில் அமையப்பெற்ற திருவாரூர் அரசு அருங்காட்சியகமாகும். புதிதாக பெறப்பட்ட கற்சிற்பங்கள், படிமங்கள் இங்கே வெகுவாக காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. பல மன்னர்களால் வெளியிடப்பட்ட அரிய நாணயங்கள், மரப்பாச்சி பொம்மைகள், தஞ்சாவூர் பொம்மைகள், ஓலைச்சுவடிகள் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அருங்காட்சியகத்தை பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக அனுமதிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பல பள்ளி மாணவர்கள் இங்கே வந்து அருங்காட்சியகத்தை இலவசமாக
பார்வையிட்டு தன்னுடைய கலை படைப்புகளையும் கலைத்திறனையும் கலை அறிவையும் பெற்று செல்கின்றனர். பொதுமக்களும் இங்கே வந்து அருங்காட்சியகத்தை கண்டு பல பயன்பெறுகின்றனர். புதுக்கோட்டை அரசு அருங்காட்சியகம் தமிழகத்திலே 2வது அருங்காட்சியகம். அது 1910 இந்த அருங்காட்சியகம் தொடங்கப்பட்டது. அது இப்போது 2010 இதுபோல் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக செய்கிறதுக்காக தமிழக அரசு 80 லட்ச ரூபா நிதி ஒதுக்கீடு செஞ்சுருந்தாங்க. அதனால் பணிகள் எல்லாம் முடிஞ்சு ஓப்பன் தருவாயில் இருக்குது. இந்த நிதி ஒதுக்குறதுனால பொதுமக்களுக்கு மற்ற எல்லாருக்கும் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த நிதி ஒதுக்கி கொடுத்தா தமிழக அரசுக்கு மிக்க நன்றி. 30 ஆண்டு காலம் நடைபெற்று வருகின்ற வேலூர் அருங்காட்சியகத்தில் 5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணி இந்த வேலூர் அருங்காட்சியகத்தை நவீனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அருங்காட்சியகத்திற்கு சிசிடிவி கேமராக்கள் 4 பொருத்தப்பட்டுள்ளது. LED விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளது. தலைப்பு பெட்டிகள் எல்லாம் புனரமைக்கப்பட்டுள்ளது. ஏராளமான பார்வையாளர்கள் இப்போது வந்து பார்வையிட்டு செல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக அனுமதிக்கப்படுவதால் ஏராளமான பள்ளி மாணவர்கள் தினமும் வந்து பார்வையிட்டு செல்கிறார்கள். இதனால் வந்து பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் இந்த அருங்காட்சியகம் பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த நீலகிரி மாவட்ட அரசு அருங்காட்சியகமானது நீலகிரி மாவட்டத்தின் கலை, பண்பாடு, கலாச்சாரம், வரலாறு போன்ற முக்கிய பதிவுகளை இங்கே நாம் காண்பதற்கு அரிய பொக்கிஷங்கள் அரும்பெரும் காட்சி பொருட்களாக இங்கே வைக்கப்பட்டுள்ளது. அருங்காட்சியகத்தில் வந்து மாணவர்கள் வந்து தெரியாதெல்லாம் தெரிந்துக்கிறாங்க. அப்புறமா கற்பாறையில் வந்து அந்த பொருள்கள் வந்து எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது, பழங்காலத்து சிற்பிகள் வைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். தெரியாதெல்லாம் தெரிந்து கொள்கிறார்கள். அதை வந்து அவங்க பார்த்து வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். 20க்கும் மேற்பட்ட வீரக்கற்கள், நடுகற்கள் பல இடங்களிலிருந்து சேகரித்து இங்கு காட்சிக்கு வைத்திருக்கிறோம். இவை எல்லாமே வந்து இந்த மாவட்டத்தினுடைய வரலாறு, பண்பாடு, கலை இவற்றை எல்லாம் வெளிப்படுத்துவனவாக இருக்கின்றன. அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த சுடுமண் பொம்மைகள், ஓடுகள் போன்றவற்றையெல்லாம் இங்கே வைத்திருக்கிறோம். அதே போல விலங்குகள், பறவைகள் என்ற வகையிலே ஒவ்வொரு பறவைகளுடைய புகலிடம் என்பது போன்ற விலங்குகளுடைய வாழ்வியல் சூழலுக்கு ஏற்றவாறு எப்படி அவை இருக்கின்றன என்று அதனுடைய பேக்டாப்போடு சேர்த்து சூழலியல் காட்சி பெட்டிகளும் இங்கு ஏராளமாக உள்ளன. கல்வெட்டுக்கள், கல் தூண்கள், சிற்பங்கள், அப்புறம் பழங்கால கற்கருவிகளும் எல்லாம் இங்கே கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதெல்லாம் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். தமிழக அரசு இந்த அருங்காட்சியகத்தை காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அறிவியல், கலை, பண்பாடு மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அரும்பொருட்களை சேகரித்து பாதுகாத்து இளைய தலைமுறையினருக்கு மூதாதையர்களின் வாழ்வியல் முறை பற்றியும் அவர்கள் பயன்படுத்திய பல்வேறு உபகரணங்கள் குறித்தும் அறியும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகங்களை பார்த்து பயனுற்ற மாணவர்களும் பொதுமக்களும் மக்களின் முதல்வருக்கு தங்களோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஓலைச்சுவடி, பழைய காலத்து பொருட்கள், பாம்பின உயிரினங்கள்லாம் ரொம்ப தத்ரூபமா சூழ்நிலை இருக்கு. பழங்காலத்து இசைக்கருவிகள், கடல்வாழ் உயிரினங்களை பதப்படுத்தி வச்சிருக்காங்க. நல்லா ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்புறம் அரிய வகை சிலைகள், ஓலைச்சுவடி, வரலாறு படிக்கிறவங்களுக்கு, அறிவியல் படிக்கிறவங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழக அரசுக்கு மிக்க நன்றி. பழைய காலத்து பொருட்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. இது குழந்தைங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க பழைய காலத்தை பத்தி, அந்த நடவடிக்கை, அந்த பொருட்கள் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ணாங்க, அந்த காலத்து மனுஷர்கள் பத்தி அவங்க நல்லா தெரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க. பழைய ட்ரைபல்ஸ், பழைய மக்களுடைய கலாச்சாரம் விவரங்கள் பூரா இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. டூரிஸ்டுங்களுக்கு இப்போ நீலகிரிஸ்வரிய டோடாஸ் ட்ரைபல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. வெளியூர் டூரிஸ்டுகளுக்கு நல்ல ஒரு நாலேஜ் கொடுக்குது. இது ஒரு பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயம். கோத்தரின மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் ஒவ்வொன்றும் இங்கே சிறப்பாக வடிவமைத்து வைத்திருக்கார்கள். வரலாற்றுத்துறை மாணவர்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். 18ஆம் நூற்றாண்டு, 20வது நூற்றாண்டு சிலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பிரமிப்பிக்கக்கூடிய விஷயமாக தெரிகிறது. மியூசியத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. பிள்ளைங்களுக்கும் நல்ல படிப்புக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. தமிழ்நாட்டிலே இது வந்து 2வது இடமா சொல்றாங்க. எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்கு. பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்க.
நான் முதன்முறையாக வந்து இந்த மியூசியம் பார்க்குறேன், ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து என்னோட படிப்புக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 11வது நியூட்ராண்டோட புத்தர் சிலையை நாங்கள் பார்த்தோம். இன்னும் நிறைய சிலை இருக்குது. அனிமலோட எலும்புக்கூடுகள்லாம் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் நிறைய சிற்பங்கள்லாம் இருக்குது. ஸ்கூல் படிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பதப்படுத்தி சிறுத்தை, புலி இதெல்லாம் பதப்படுத்தி வச்சுருக்காங்க, உயிரினங்கள்லாம். அது ரொம்ப பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இங்கே அரிய வகை பொக்கிஷங்கள்லாம் பாதுகாக்கப்பட்டு வச்சு வருது அரசாங்கத்தால். பல மன்னர் காலத்து வாள், மன்னர் காலத்து போருக்கு பயன்படுத்தப்பட்ட பீரங்கி குண்டுகள்லாம் தமிழக அரசால் பராமரிக்கப்பட்டு நல்லா பாதுகாக்கப்பட்டு வருது. அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய சிற்பங்கள், பழைய காலத்து நாணயங்கள், அப்புறம் விலங்கினங்கள், அப்புறம் தாவரவியல்கள், அதை பற்றி நிறைய விஷயம் இருக்குது. இது வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை அமைச்சு தந்த அம்மா அவர்களுக்கு நன்றி. பசங்களை மியூசியத்துக்கு காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு வந்தோம். இங்கே நிறைய சிற்பங்கள், சிலைகள், பதப்படுத்தப்பட்ட பொருட்கள், மூலிகை பொருட்கள் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்த எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. நிறைய தெரியாத விஷயங்களை இது மூலமா நிறைய தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா அருமையாக இந்த அரசு ஒரு நல்ல ஒரு சிறப்பான அருங்காட்சியகத்தை அமைச்சிருக்காங்க. இது அம்மாவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்து பார்த்தா நல்லா டெக்கரேட்டிவாக இருக்குது, நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்குது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு ஸ்டடீஸ்க்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய பழைய மெத்தட்ஸ் எல்லாம் நிறையா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய காயின்ஸு, மேனுஸ்கிரிப்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. இது எங்கள் படிப்புக்கும் யூஸாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது. இதை வந்து அமைச்சு கொடுத்த தமிழக அரசுக்கும் அம்மாவுக்கு நன்றி. இங்கே மியூசியத்தில் வந்து நிறையா எங்களுக்கு பயனுள்ள நிறையா நாணயங்கள், ஓலைச்சுவடி, கல்வெட்டு, பீரங்கி, திப்பு சுல்தான் காலத்தில் இருந்த பீரங்கி, அப்புறம் யானையோட தந்தம் முதற்கொண்டு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுங்களோட வரும்போது இன்னும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. இதனால் வந்து நம்ம இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கலாம். அமைச்சு தந்த அம்மா அவர்களுக்கு நன்றி. தாலி அழகாக இருக்குது. நைஃபு, அந்த டிஃப்ரெண்ட் நைஃப், அந்த ஸ்டோன், அந்த சிக்கமுக்கி ஸ்டோன்லாம் பார்த்ததில்லை. திருநெல்வேலி பகுதியில் முன் காலத்தில் இருந்த அந்த பாரம்பரியமான அந்த மக்களுடைய பண்பாடு, நாகரிகம், இதனை விளக்கக்கூடிய பல அரிய பொருட்கள் இங்கே இருக்கின்றது. குறிப்பாக முதுமக்கள் தாடி உள்ளிட்ட இந்த பொருட்கள் பாளையக்காரர்கள் கோட்டையாக பயன்படுத்திய இடத்திலே இன்றைக்கு இத்தகைய அருங்காட்சியகம் அமைந்திருப்பது பாளையங்கோட்டைக்கு, திருநெல்வேலி மாவட்டத்திற்கு மிகப்பெரிய சிறப்பு. பண்டைய காலத்து மன்னர்கள் உபயோகப்படுத்திய போர்க்கருவிகள் மற்றும் பண்டைய காலத்தில் உபயோகப்படுத்திய நிறைய இசைக்கருவிகள் போன்றவை மற்றும் மக்கள் உபயோகப்படுத்திய தாளிகள், அதுக்கப்புறம் நிறைய மண்களால் செய்யப்பட்ட மண்பாண்டங்கள், பொம்மைகள், ராட்டை, அழியப்பெற்ற விலங்குகளின் பொம்மைகள் போன்றவை இருந்தது. பாண்டியர்கள் உபயோகப்படுத்தின பொருட்கள், அடுத்து மண்ணுக்குள்ளே புதைந்த சாமி சிலைகள், அப்புறம் முன்னாடி பயன்படுத்தின தாளிகள், இதெல்லாம் மற்ற அருங்காட்சியகத்தில் இருக்காது. திருநெல்வேலிக்குன்னு கிடச்சிது. இது வந்து மற்ற இடத்துல கிடைக்காததுனால எங்களுக்கு இதை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும், பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் நானிலம் துதிக்கும் அம்மாவின் முன்னோடி திட்டங்களில் இடம்பெற்றுள்ள அருங்காட்சியகங்களின் பயன்பாடுகள், அருங்காட்சியகங்களுக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள திட்டங்கள், அருங்காட்சியகங்களில் இடம்பெற்றுள்ள சேகரிப்புகள், மாவட்டங்களில் செயல்படும் அருங்காட்சியகங்கள் குறித்த விவரங்களை இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.